பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள நிலையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். நேற்று மாலை 6 மணி அளவில் டி நகரில் பாண்டி பஜார் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரை சாலை பேரணியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பிரதமர் மோடி கலந்து கொண்டது ஒரு ஷோ, அவ்வளவுதான். அதனால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவும் தேசிய கட்சிகளும் இணைந்து துரோகம் செய்துள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த மத்திய பாஜக 10 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிவிட்டார்களா? நாடு முழுவதும் ஏழைகளே இல்லாத நிலையை ஏற்படுத்தி விட்டார்களா? முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் 1987 மறைவுக்கு பிறகு ஜி.கே. மூப்பனார் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியை 14 முறை தமிழகத்திற்கு அழைத்து வந்தார். குடிசைக்குள் சென்று கஞ்சி குடிப்பது, கூழ் குடிப்பது, கட்டிப்பிடிப்பது என செய்தார்கள். ஆனால் காங்கிரஸ் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறவில்லை. அதன்படி தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை. பாஜகவின் 4% வாக்கு 5% உயரும், அவ்வளவுதான். தமிழகத்தில் கள நிலையை பொறுத்தவரையில் அதிமுகவும் திமுகவும் தான். சமூக வலைதளங்களை வைத்துக்கொண்டு பாஜக தான் பெரிய கட்சி என காண்பித்து கொண்டால் உண்மைத்தன்மை மாறிவிடுமா? திமுகவை பிடிக்காதவர்கள் அதிமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள். திமுக மீது உள்ள வெறுப்பு காரணமாக வெற்றி பெறும் கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். அது அதிமுக மட்டும்தான். தோற்கப் போகும் பாஜகவுக்கு வாக்களித்து தங்கள் வாக்குகளை மக்கள் வீணடிக்க மாட்டார்கள். தென் சென்னையில் பாஜகவுக்கு வேட்பாளர் இல்லை என்பதால் ஆளுநர் தமிழிசையை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட வைத்துள்ளனர். மக்கள் அவர்களின் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள். அதிமுகவுக்கு வாக்களித்து திமுகவுக்கு பொதுமக்கள் தான் தக்க பாடம் புகட்டுவார்கள் என கருத்து தெரிவித்திருந்தார்.